கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, ஐயோ இந்த வார்த்தை பேசினா தப்பு, இதை செஞ்சா தப்பு, லஞ்சம் வாங்கினா தப்பு, ஏமாத்தினா தப்பு, மற்றவங்களை அடித்தா தப்பு, இப்படி எந்த ஒரு மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க ஜீவ ஊற்றா இருப்பாங்களாம். கர்த்தர் ஜீவ ஊற்று, அதனால மரண பிரச்சனையிலேருந்து தப்பலாம். மரணம் ஒரு மனுஷனையும் விட்டு வைக்காது. மரண பயம் எல்லாத்துக்கும் வந்துடும். வண்டி ஓட்டும் போது வரும், ஒரு பலவீனம் வந்தால் வந்துடும், இல்லைன்னா பணம் இல்லைன்னா வந்துடும். இப்படி நம்மளை ஏதோ ஒரு காரியத்தில் மரணம் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு பயந்தா நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அப்படி என்று நாம் வேத புஸ்தகத்தில் அதிகமாய் நாம் பார்த்து அதை தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அவருக்கு பயப்பட பயப்பட நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வந்து கொண்டே இருக்கும். அவருக்கு பயப்பட பயப்பட பாவம் செய்ய மாட்டோம். அவருக்கு பயப்பட பயப்பட மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம். அவருக்கு பயப்பட பயப்பட மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். பாருங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஆசிரியருக்கு பயப்பட்டா தப்பு பண்ண மாட்டாங்க. அதே போல் நம்ம கர்த்தருக்கு பயந்தா நம்ம தவறே செய்ய மாட்டோம். தவறு செய்யாததுனால வேதம் சொல்லுகிறது அது ஜீவ ஊற்று, அதனால மரண கண்ணிக்கு நீங்கள் தப்பலாம். உங்களை கர்த்தர் பாதுகாத்துருவார். அவருக்கு பயப்படுங்க. பக்தி வேற, பயம் வேற. தேவ பக்தி வேற, தேவ பயம் வேற. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் இன்னும் உமக்கு பயந்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிரியை செய்யும், சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.